நீர்நிலைகள் நம்ம வந்து வழிபடுறது ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் வந்து அ நீரின்றி அமையாத உலகம்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல இந்த நாள்ல வந்து குறிப்பா தமிழகத்துல காவேரி ஆறு வந்து பெருக்கெடுத்து வரும். ஸோ அதனால அந்த விவசாயம் பண்ணக்கூடியவங்கலாம் அந்த காவேரி ஆதாரமா இருந்து நெறைய நிலங்கள் வந்து விவசாயத்த காவேரி நம்பி தான் இருக்கு. அதனால அந்த காவேரி தாய வழிபடுறது முக்கியம். என்னதான் வந்து கர்நாடகா தண்ணி குடுக்கல அப்படின்னு சொன்னாலும் தமிழகத்துல நெறைய மழை வந்து அவங்களால தண்ணிய வச்சிருக்க முடியல. ஸோ அதனால அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, காவேரிய திறந்து விட்டாங்க. அந்த திதி பிரகாரம் நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கிறது. நம்முடைய கேலண்டர்ல, நம்முடைய வேத கலாச்சாரத்துல எது வந்து அசைன் பண்ணியிருக்காங்களோ, அது பாட்டு நடந்துட்டே இருக்கும். மனுஷங்களால அத வந்து நிறுத்த முடியாது. அ ரொம்ப மங்களகரமான விஷயம். தண்ணீர் அப்படிங்கிறது. ஒரு சொட்டு தண்ணீர, ஒரே ஒரு சொட்டு நம்ம குடிக்கூடிய தண்ணீர உற்பத்தி பண்றதற்கு பூமி வந்து எவ்வளவோ காலங்கள் எடுத்துக்குது. அத வந்து ஃபில்டர் பண்ணி உள்ள அனுப்புறதுக்கு. ஏன்னா, நமக்கு நீர் அப்படிங்கிறது ஒரே ஒரு சோர்ஸ். நம்ம உலகத்துக்கு நீருக்கு ஒரே ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னா, மழை மட்டும் தான். மற்றபடி சுத்தி நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கடல் தான். அந்த கடல் நீர் வந்து உப்பு நீர். அத எதுவுமே பண்ண முடியாது. அதை வந்து மழை மேகங்களாக மாற்றி, அது சரியான சமயத்துல, சரியான இடத்துல மழை பொழிந்தா, அதுதான் நமக்கு என்ன ஆகுது? நதியாகவும், நீர்வீழ்ச்சியாகவும், குளங்களாகவும், குட்டைகளாகவும் இருக்கு. கிணறு அப்படிங்கிறது வேற. கிணறு அப்படிங்கிறது நம்ப தோண்டுறது. அதுவும் கூட நம்முடைய மழை நீரோட தேக்கத்தினால தான் அது வந்து கீழ அ நிலத்தடி நீரா போகுது. அப்ப இந்த மழை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு. அந்த மழை நீரை சேமிப்பது ரொம்ப முக்கியம். இன்னும் குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, தண்ணீர சேமிக்கிறது முக்கியம். தண்ணீர முதல்ல மதிக்கிறது முக்கியம். அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம தண்ணிய எவ்வளோ வேஸ்ட் பண்ண முடியுமோ, அவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சொட்டு தண்ணிய வந்து நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது. குடிக்கிற தண்ணிய. ஆனா நம்ப ரொம்ப இஷ்டத்துக்கு என்ன பண்றோம்? தண்ணிய செலவு பண்ணிர்றோம். சோ அப்படி கிடையாது. அந்த வேத கலாச்சாரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் மதிப்பு குடுத்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வழிபட்டாங்க. ஏன்னா பகவானுடைய சக்தி இல்லையா? அ ஸ்ரீல பிரபுபாதர் வந்து எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு. எங்கேயாவது வந்து டேப்ல தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கும். உடனே சொல்லுவாரு, "அத சரி பண்ணுங்க. கிருஷ்ணனுடைய எனர்ஜி, கிருஷ்ணனுடைய சக்திய வீணடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவு கான்ஷியஸா இருந்திருக்காரு. பக்தி அப்படின்னா, அ பூஜை பண்றதோ, யாகம் பண்றதோ, இல்ல பகவானுடைய மந்திரத்த சொல்றதோ கிடையாது. பக்தி அப்படிங்கிறது உணர்வுபூர்வமா இருக்கிறது. என்ன உணர்வோட இருக்கிறது? கிருஷ்ண உணர்வோட இருக்கிறது. கிருஷ்ண உணர்வுனா என்னது? எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர பார்க்க தெரியணும். எல்லாவற்றிலும் கிருஷ்ணர பார்க்க தெரியணும். எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய சக்தியா பார்க்க தெரியணும். இதான் கிருஷ்ண உணர்வு. வேற ஒண்ணும் கிடையாது. நான் பக்தி பண்றோம், பக்தி பண்றோம் அப்படின்னு சொல்றோமே, பக்தினா என்னது? இதான் பக்தி. வேற ஒண்ணுமே கிடையாது. பக்தி அப்படின்னா அந்த 3 விஷயத்த பார்க்கணும். எல்லாமே கிருஷ்ணனுடைய சக்தியா பார்க்கணும். எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்குள்ள பார்க்கணும். எல்லாமே கிருஷ்ணனுடைய எல்லாத்துக்குள்ளாரையும் கிருஷ்ணர பார்க்கணும். இந்த 3 விஷயத்த காட்டுறது தான் கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 3 விதமான விஸ்வரூபத்த நம்மளுக்கு காட்டுறார். நீங்க ஸ்ரீமத் பாகவதம் படிச்சீங்க அப்படின்னா, இல்ல மகாபாரதம் படிச்சீங்க அப்படின்னா, அதுல 3 விதமான விஸ்வரூபங்கள் நமக்கு தெரியும். ஒன்று அன்னை யசோதைக்கு காட்டின விஸ்வரூபம். அ அதாவது பகவான் விளையாண்டுட்டு இருக்காரு. பலராமரும் கிருஷ்ணன் விளையாண்டுட்டு இருக்காங்க. ரோட்ல பிருந்தாவனத்துல. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு? கீழ இருக்கக்கூடிய மண் எடுத்து வாயில போட்டுக்கிறார். டபக்குன்னு ஓட்ட போட்டுக்கிறார். பலராமர் உடனே ஓடி போய் சொல்லிட்டாரு, "அம்மா, அம்மா கிருஷ்ணன் மண்ணு சாப்பிடுறான்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே யசோதா வந்துட்டா. "டேய் கிருஷ்ணா, மண்ணு சாப்பிட்டியாடா?" "இல்லம்மா, நான் மண்ணுலாம் சாப்பிடவே இல்லம்மா." "பொய் சொல்லாதடா." "நான் பொய்யே சொல்ல மாட்டேம்மா. நான் மண்ணு சாப்பிடலம்மா." "இல்லடா, உங்க அண்ணன் பலராமன் கூட சொல்றான்டா. பலராமன் அண்ணன் கூட பொய் சொல்றான்மா." அப்படின்னு சொல்றேன். பலராமன் பொய்யே சொல்ல மாட்டான். ஆனா கிருஷ்ணன் சொல்றான், "பலராமன் கூட பொய் சொல்றான்மா. நான் மண்ணு சாப்பிடவே இல்லம்மா." "அப்படியா? வாய திறந்து காட்டு" அப்படின்னு சொல்றாங்க. பகவான் அப்பதான் என்ன பண்றாரு? தன்னுடைய அழகான திருவாய திறந்து காட்டுறார். அதுல என்ன பார்க்கிறா அப்படின்னா, யசோத மொத்த அண்ட சராசரத்தையும் பார்க்கிறா. எத்தனை கோள்கள் இருக்கோ அத்தனை கோள்களையும் பார்க்கிறா. எத்தனை பிரபஞ்சங்கள் இருக்கோ அத்தனை பிரபஞ்சங்களையும் பார்க்கிறா. அதுல ஒரு சின்ன பிரபஞ்சம் மில்கி வே கேலக்ஸி. அதுல ஒரு சின்ன சோலார் சிஸ்டம், நம்முடைய சோலார் சிஸ்டம். அதுல ஒரு சின்ன ஒரு இடம் தான் நம்முடைய பூமி. அந்த பூமியில ஒரு சின்ன இடம் தான் வந்து
இந்தியா. அந்த இந்தியால ஒரு சின்ன இடம் தான் உத்தரப்பிரதேஷ். அந்த உத்தரப்பிரதேஷ்ல ஒரு சின்ன இடம் தான் மதுரா. அந்த மதுரால ஒரு சின்ன இடம் தான் கோகுலம். அந்த கோகுலத்துல ஒரு சின்ன இடம் தான் நந்தகோபருடைய வீடு. அந்த வீட்டுல ஒரு சின்ன இடத்துல ஒரு யசோத, அங்க ஒரு கிருஷ்ணர். அந்த யசோத கிருஷ்ணருடைய வாயில திருப்பூன்ல பாத்துட்டு இருக்கா. இப்படி அதுக்கப்புறம் அந்த வாய்க்குள்ள மறுபடியும் தெரிய ஆரம்பிக்குது. மறுபடியும் அண்ட சராசரங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இத பார்த்துட்டு இது என்னப்பா இது டைமென்ஷன் இது. இது வந்து நம்மளுக்கு 2D வியூ தெரியும், 3D வியூ தெரியும், 4D வியூ தெரியும். இன்னைக்கு 5 டைமென்ஷன்ஸ் வந்துடுச்சு. மல்டி டைமென்ஷன் கூட வர ஆரம்பிக்கலாம். ஆனா கிருஷ்ணர் காட்டக்கூடிய இந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது ஊகிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மல்டி டைமென்ஷனுக்கான மல்டி டைமென்ஷன்ஸ் காட்டுறாரு. பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இல்ல கிருஷ்ணர் என்ன காட்டுறாரு அப்படின்னா, எல்லாமே எனக்குள்ள அடக்கம் அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாரு. எல்லாமே எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. முதல் விஷயம். 2வது, துரியோதனுடைய சபையில காட்டுறார். துரியோதனன் என்ன பண்றான், கிருஷ்ணர் தூதனா வரும்போது கிருஷ்ணரை கைது பண்ண முயற்சி பண்றான். அப்ப என்ன பண்ணாரு கிருஷ்ணர், ஒரு அட்டகாசமான ஒரு சிரிப்பை சிரிச்சார். இரணை கைது பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு திடீர்னு ஒரு விஸ்வரூபத்தை காட்டுறார். குருடனா இருந்த திருதராஷன் கூட அந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடிஞ்சது. சோ அந்த விஸ்வரூபத்துல என்ன காட்டுறாரு அப்படின்னா, நான் தான் எல்லாமாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறார். எல்லாமே என்னோட சக்திகள் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறார். அதுக்கப்புறம் 3வதா அர்ஜுனனுக்கு காட்டிய விஸ்வரூபம். அந்த விஸ்வரூபத்துல பகவான் வந்து மொத்த விஸ்வத்தையும் தன்னுடைய அங்கங்களா காட்டுறார். நான் எல்லாவாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம எல்லாத்தையும் ரொம்ப சரியா உபயோகப்படுத்துவோம். எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுப்போம். எல்லாத்தையும் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நம்மளுக்கு அதான் கிருஷ்ண பக்தி, வேற ஒன்றும் கிடையாது. கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது தனியா உட்காந்து பண்ற விஷயம் கிடையாது. கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது எப்பயுமே நாம் நடக்கக்கூடிய விஷயம் தான் கிருஷ்ண பக்தி. அந்த உணர்வு வரணும் நமக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆடி 18 சொல்லி சொல்றோம். சோ இந்த நாள்ல வந்து நீர்நிலைகளை வழிபடுறது முக்கியம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வழிபட்டா பத்தாது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தண்ணீரை மதிக்க தெரியணும். தண்ணியை பார்த்து செலவு பண்ணுங்க. பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தண்ணீருடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுங்க. நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல கிருஷ்ணன் சொல்றார், ரசோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தண்ணியில இருக்கக்கூடிய சுவை நான் தான் சொல்லி சொல்றாரு. தண்ணிக்குன்னு ஒரு சுவை இருக்கு. தாகம் வந்துருச்சு அப்படின்னா என்ன செஞ்சாலும் தாகம் அடங்கவே அடங்க. தண்ணி குடிச்சா மட்டும்தான் தாகம் அடங்கும். அந்த தண்ணீரை தாரத்தை பழிச்சாலும் தண்ணியை பழிக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. தண்ணீர் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம். அந்த பரம்பரை பத்தி கிருஷ்ணர் ஏன் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கிருஷ்ணர் ஏன் பரம்பரை பத்தி பேசினார், ஏன்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். அர்ஜுனா, உன்னை சண்டை போட வைக்கிறதுக்காக நான் வந்து புதுசா உற்பத்தி பண்ண ஒரு வழிமுறை இல்லடா இந்த நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிறது. இது வழியா வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இது முதல்ல இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், சூரியன் அவனை கொடுத்திருக்கேன். அது பரம்பரையில வந்துட்டு இருந்தது, அது விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானமானது ராஜாவுக்கே உண்டான ஞானம் அப்படின்னு சொல்றாரு. ராஜாக்களுக்கு உண்டான ஞானம் இந்த வித்தி, இந்த நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிறது. ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைன்னா கிரகஸ்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பொதுவா நம்ம எல்லாருமே கிரகஸ்தர்கள் தான், எல்லாருமே குடும்பஸ்தர்கள் தான். யாரும் வந்து சன்னியாசிகளோ பிரம்மச்சாரிகளோ கிடையாது. அப்ப கண்டிப்பா நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை என்ன அப்படின்னா இந்த நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி கிருஷ்ணர் பேசினார். பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அர்ஜுனன் சம்பந்தமே இல்லாம ஒரு கொஸ்டின் கேட்கிறான். அவனுக்கு எவ்வளவுதான் கேட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் கர்மா ஆத்மா கர்மா ஆத்மான்னு சொல்லிட்டு. அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கணும் அப்படின்னு ஆசை, கிருஷ்ணரை பத்தி கேட்கணும் அப்படின்னு ஆசை. அப்ப என்ன பண்ணா, திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்கிறான். கிருஷ்ணா, நீயும் நானும் ஒட்டுக்கா தான் பிறந்தோம். நீ சூரியனுக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னீங்க, என்னடா அர்த்தம், என்ன கதை இது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அசடுத்தனமா ஒரு கொஸ்டின் கேட்கிறான். அவனுக்கு தெரியாதா என்ன, எத்தனையோ ஜென்மங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன உடனே கிருஷ்ணர் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. சிரிச்சுட்டு அவர் சொன்னாரு, உனக்கு தெரியாதடா இது, என்னடா அசமஞ்ச மாதிரி பேசுற நீ. நீயும் நானும் எத்தனையோ பிறகுகள் பிறந்திருக்கோண்டா அர்ஜுனா. பகூனிமே வெதிதானி ஜன்மானி தவசா அர்ஜுன தானியகம் வேத தர்வாணி தத்துவம் வேத பரந்தப. ஆனா எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்றான். சொல்லி முடிச்ச உடனே அப்புறம் தான் அர்ஜுனன் கேட்கிறான், அப்ப நீ நானும் ஒன்னாதான் இருக்கும், அப்புறம் ஏன் உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு, அப்புறம் 2 பேரும் ஒண்ணுதானே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுக்குறார்.
என்ன வித்தியாசம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, நமக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறாரு. இது கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சு இல்லன்னா நீ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் தான் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானே கடவுள்னு சொல்லி சொல்றவங்க இருக்காங்க. தத்துவமசி பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மம், நான் தான் அந்த தத்துவம், நான் தான் அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஞானம் இல்லைன்னு சொல்லி சொல்றதை காட்டிலும் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் பகவான்றத மறந்து போயிட்டேன். ஆனா எனக்கு பகவான் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிட்ட நான் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்ல. நமக்கும் பகவானுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதான் கிருஷ்ணர் ஒன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயயா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. கிருஷ்ணர் சொல்றாரு அஜோபி சன், ஏ அர்ஜுனா, எனக்கு அஜன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குடா, பிறப்பற்றவன் அப்படின்னு பேர் இருக்கு. எனக்கு பிறவியே கிடையாது, பிறப்பே கிடையாது. அஜோபிசன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாவுக்கு தான் பிறப்பு கிடையாது. ஆனா இருக்கே, நம்ம பிறக்கிற மாதிரி தோணுதே. காரணம் என்னது? நம்முடைய கர்ம வினைகளால் நாம் பிறக்கிறோம். கிருஷ்ணர் சொல்றாரு, நான் என்னுடைய கர்மத்தினால பிறப்பது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன வித்தியாசம்? நாம் நம்முடைய கர்மாவை தொலைப்பதற்காக இந்த உலகத்துல பிறவி எடுத்திருக்கோம், இல்லைன்னா பிறவி எடுப்பதற்கு தள்ளப்பட்டிருக்கும். நாம யாரும் சாய்ஸோட எல்லாம் பிறக்கல இல்லையா? நமக்கு யாரும் சாய்ஸ் எல்லாம் கொடுக்கல. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி யாராவது உங்ககிட்ட ஆல்பம் காட்டினாங்களா? இங்க பாருங்கம்மா, உங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய அப்பா அம்மா எப்படி இருக்க போறாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட ஆல்பம் காட்டாங்களா? அப்படியே காட்டி பிறந்தீங்க? யார் அப்படிலாம் சூஸ் பண்ணி பிறந்த மாதிரி தெரியல. அப்படி பிறந்திருந்தோம் அப்படின்னா நல்லா சூஸ் பண்ணி, இந்த மாதிரி கண்டு வைங்க, எனக்கு இந்த மூக்கு வைங்க, எனக்கு இந்த உதடு வைங்க, எனக்கு இந்த புருவம் வைங்க, கேட்டு வாங்கியிருப்போம். ஆனா அப்படி கிடையாது. ஆனா பகவான் சொல்றாரு, அஜோ பிசன், எனக்கு பிறப்பு கிடையாதுப்பா, எனக்கு எந்த கர்மாவும் கிடையாது. ஆனா என்ன பண்றேன், நான் என்னுடைய சுய விருப்பத்தோட பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது பகவானுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். பகவான் தானாக தோன்றுகிறார், நாம் நம்முடைய கர்மத்தினால தோன்றுகிறோம். அஜோ அபிசன். அவ்வியாத்மா, அவ்வியாத்மா அப்படின்னு இன்னொரு அர்த்தத்தை சொல்றார். என்ன அர்த்தம்? நான் தோன்றும் பொழுது இந்த உலகத்துல என்னுடைய பெருமைகள் குன்றாமல் தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். எங்க போனாலும் அவர் வசதியா இருக்கணும், வசதியை கொஞ்சம் கூட குறைச்சிக்கவே மாட்டாரு. அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது கூட எல்லாரையும் சேர்த்துதான் கூட்டிட்டு வருவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், அவருடைய சகாக்கள், அவருடைய செல்வம் எல்லாத்தையும் கொண்டு வந்தா பிறப்பார். அவர் சிம்பிளா வரவே மாட்டார். மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டு எல்லாரும் கேக்குறாங்க, ராவணன் பெரிய தொல்லை பண்றான், அவனை எப்படியாவது கொஞ்சம் முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அப்ப மகாவிஷ்ணு சொல்றாரு, சரி நான் வந்து ராம அவதாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே தேவர்கள்லாம் சரி ராமாவதாரம் பண்ணி எப்படியும் ராவனை கொண்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனே பிரம்மா சொல்றாரு, நீங்க எங்க போறீங்க? ராமரை வேலைக்கு அனுப்பிட்டு நீங்க எல்லாம் அமுதம் சாப்பிட்டுக்கிட்டு டான்ஸ் பார்த்துட்டு இருக்க போறீங்களா? எல்லாரும் போய் பிறங்கடா, எல்லாரும் போய் வானரங்களா பிறங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. எல்லாரும் வானரங்களா பிறந்துச்சு. எல்லா தேவதைகளும் வானரங்களா பிறந்து ராமருக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? அப்ப பகவான் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது தன்னுடைய பெருமைகள் குறையாம தான் பகவான் அப்படின்ற எண்ணத்தோட, தான் பகவான் அப்படிங்கிற அந்த சக்தியோட தோன்றுகிறார். நமக்கு அது கிடையாது. இந்த ஆத்மா வந்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது தன்னுடைய சக்திகள் எல்லாத்தையும் மறந்து போயிடுது, தன்னுடைய குணங்களை மறந்து போயிடுது, தன்னுடைய ஆஹ் தன்னுடைய உணர்வையே என்ன பண்ணுது, அதை மறந்து போன நிலையில இருக்கு. சோ பகவானுக்கு அப்படி கிடையாது. பகவான் என்னைக்குமே கொஞ்சம் கூட தன்னுடைய பெருமைகள் குன்றாமல் தோன்றுகிறார். அஜோபி சன் அவ்விய ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு. அவன் இந்த உலகத்தை, இந்த உலகத்தினுடைய கட்டளைக்கோ இல்லை இந்த உலகத்தினுடைய ஆஹ் நியதிகளுக்கு உட்பட்டு பிறக்கல. கிருஷ்ணர் பிறக்கும் பொழுதே சொல்றாரு, கிருஷ்ணனுடைய பிறவை பத்தி ஜென்மாஷ்டமி வருது, எல்லாரும் கிருஷ்ணனுடைய ஜென்மத்தை பத்தி நம்மள பேச போறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாரு கிருஷ்ணர் பிறக்கும் பொழுது? தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத்புதம் பாலகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அற்புதமான பாலகன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அற்புதம் அப்படின்னா, குழந்தை பிறந்தா கண்ணை மூடிட்டு இருக்கும், கண்ணை மூடிட்டு இருக்கேன் அழுதுட்டு இருக்கும். ஆனா இந்த குழந்தை அப்படி கிடையாதான். பிறந்த உடனே நல்ல குண்டா இருக்கான்,
முகமெல்லாம் நல்லா குண்டு புசு புசுன்னு இருக்கான். முடியெல்லாம் சுருண்டு இருக்கான். கண்ணுல மை வச்ச மாரி இருக்கான். ம். உதடு வந்து கோவைப்பழம் மாரி இருக்கான். உடல்ல உடம்பு கலர் உதடுகள் கோவைப்பழம் மாரி இருக்கு. உடம்பு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கருத்த நீருண்ட மேகம் போல இருக்கான். இதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்லங்க. அ பிறக்கும் பொழுதே கல்யாணம் பண்ணிட்டு பிறந்திருக்கான். என்ன அது? நெஞ்சில ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்ரீவத்சம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவிய குறிக்குது. இல்லையா? சோ லக்ஷ்மி தேவி சொல்லிட்டா, "நீ எங்க வேணா போ, எப்படி வேணா போ. ஆனா உன்ன விட்டுட்டு